டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பொது தமிழ் பகுதியில் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 28 பேரை பார்த்துட்டோம். நம்ம பார்க்க போகிற 29வது தமிழறிஞர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். சிலபஸில் பகுதி தமிழறிஞர்களும் தமிழ் தோண்டுமில் 9வது பகுதியில் உரைநடை அப்படிங்கிற தலைப்பு. அதில் திருவிக்க வர்றாரு. இந்த தலைப்பிலே ரொம்ப முக்கியமானவங்க 2 பேர். ஒன்று வந்து திருவிக்க, இன்னொன்று பரிதிமாற் கலைஞர். அவங்க 2 பேரை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் வந்து அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. ஸோ ஒரு 41 கேள்விகள் வந்து அவரை பற்றி கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தலைப்பு வாரியாக பார்க்க போகிறோம். என்னென்ன தலைப்பில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அவருடைய கூற்று தொடர்பானது, அவர் சொன்ன முக்கியமான கருத்துக்கள் எதை பற்றிலாம் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது. அதில் முதல் கருத்து என்ன அப்படின்னா தமிழ் பற்றி, தமிழ் அப்படிங்கிற மொழியை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்ன, முதல் வரி என்ன அப்படின்னா 2019 ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் எக்ஸாம்லேயும் ஜெயிலர் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்கணும் அப்படிங்கிறது பொருள் அன்று, பொருள் கிடையாது. தமிழை வளர்க்கணும்னா தமிழை தான் வளர்க்கணும், பிற மொழியை வெறுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதைத்தான் வந்து இதில் சொல்கிறாங்க. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று, பொருள் கிடையாது. ஸோ தமிழை வளர்க்கணும், தமிழை தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை சொன்னவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். எப்படி கொடுத்துருந்தாலும் அவர் தான் விடை. அடுத்து அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு கூற்று, இது வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. 2019 விஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2017 விஜிலன்ஸ் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ இது வந்து அவருக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆன நிலையில் அவருடைய மனைவியான கமலாம்பிகை அம்மையார் அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அவங்க இறந்து போனோடனே நண்பர் ஒருத்தர் கேட்டுருவார், இப்படி மனைவி இல்லாமல் தனியாக வாழ்கிறது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதனால் எனக்கு அது கஷ்டமாக தெரியலை, தமிழ் இன்னொன்று மூச்சாக நினச்சி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே தான் 2019 இஓ கிரேட் 3லையும் கேட்டிருக்காங்க. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து 2019 இஓ கிரேட் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இதுவும் தமிழை பற்றி தான் ஒரு வார்த்தை. என்ன சொல்லியிருக்கார், இளைஞர்களை பார்த்து அவர் சொல்கிறார், தமிழுலகின் இழிந்த நிலையை ஒருங்கள் அப்படின்னா நினையுங்கள் அப்படின்னு பொருள். அப்படின்னா அறைகூவல் விடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளைஞர்களை பார்த்து கேட்குறாரு, தமிழுலகுடைய இந்த நிலைமையை, இந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் இருக்குது, அதை நினச்சி பாருங்கள், நீங்கள் தமிழை வந்து மீட்டெடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பா அப்படின்னா அப்படி அறைகூவல் விடுத்தது திருவி கல்யாண சுந்தரனார். 2019 இஓ கிரேட் 4ல் கேட்டது. அடுத்து தமிழ் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் தாய்மொழி தாய்நாடு, இது தொடர்பாக தாய்மொழி தாய்நாடை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். 2014 எக்ஸாம், பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாகும். ஒருத்தன் தாய்மொழியில் அன்பில்லாத ஒருத்தன் தாய் மேலேயும் அன்பு இருக்க மாட்டான், நாட்டையும் தன்னுடைய தாயையும் நாட்டையும் பழித்தவன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது சொன்னது யார் அப்படின்னா திருவிக்க. தாய்மொழி மேலே அன்பில்லாதவன், பேசக்கூடிய தாய்மொழி மேலே அன்பில்லாத ஒருத்தன் அவனோட சொந்த தாயையும் அவனுடைய நாட்டையும் பழிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். சொன்னவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார் தான் அதை சொல்லியிருக்கிறார். அடுத்து தாய்நாடு அப்படிங்கிற பெயர் தாய்மொழியை கொண்டு தான் பிறந்தது. தாய்நாடு அப்படிங்கிற வார்த்தையே தாய்மொழியை வச்சு தான் பிறந்தது அப்படிங்கிற சிந்தனை கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக்க. 2023 குரூப் 3 எக்ஸாமில் கேட்ட கொஷின். அடுத்து ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் 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 என்று போற்றுகிறான். இந்த கூற்று யாருடையதுன்னா அதுவும் திருவிக்கையுடையது தான். ஈன்ற ஒருத்தி, அவங்கள தாயின்னு தான் சொல்லுவாங்க. பிறந்த நாட்டையும் தாய்நாடுன்னு சொல்கிறோம், பிறந்த மொழியையும் தாய்மொழின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாரையுமே நம்ம வந்து தாய்க்கு சமமாக தான் நம்ம இந்த 3 பேரையும் தாயாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவிக்க. ஸோ இதுதான் தாய்மொழி தாய்நாடு பற்றி அவருடைய கூற்றுகள். அடுத்து பெரிய புராணத்தை பற்றி ஒரு பாராட்டி சொல்லியிருப்பார். 2019 ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆபரேட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பெரிய புராணத்தை என்ன சொல்லியிருக்காரு, உலகம், உயிர், கடவுள் ஆகிய இந்த 3ஐயும் ஒரே இடத்துல காட்டக்கூடிய ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பா, திருவிக்க சொல்லியிருப்பார். இதில் வந்து திருவிக்க எந்த காவியத்தை கூறினார் அப்படின்னு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அது வந்து பெரிய புராணத்தை தான் அவர் சொல்லியிருப்பார். அடுத்ததாக 2022 குரூப் 4 கடைசி நடந்த குரூப் 4ல் கேட்டது, உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரனார். இங்கே வந்து அந்த நூலை கொடுத்துட்டாங்க, அது சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. அங்கே வந்து சொன்னது யாருன்னு கேட்டுட்டு நூலை பற்றி கேட்டிருக்காங்க. சொன்னது யாருன்னு கொடுத்துட்டு நூலை பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரையும் கொடுத்துருப்பாங்க. அவர் தான் என்ன சொல்லியிருப்பார், சேக்கிலாரை பற்றி பாராட்டி சொல்லியிருப்பார். என்ன சேக்கிலார் தான் வந்து
பெரிய புராணத்தை எழுதினார். என்னது? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பெரிய புராணத்தோடு தொடர்புடையவங்க தான், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரும் திருவிக்கவும். ஏன்னா இவர் வந்து இந்த பெரிய புராணத்தை பாராட்டி சொல்லியிருப்பார், இவர் வந்து சேக்கிலாரை பாராட்டி சொல்லியிருப்பார். ஸோ ஒரே பாடத்தில் படிக்கிறதுனால அதை ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. அடுத்த 2013 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், பெரிய புராணம் காட்டும் 3 பொருட்கள் அப்படின்னு திருவிக்க எதெல்லாம் சொல்கிறாரு? உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று சொன்னவர் தான் திருவிக்க. அப்போ உலகம், உயிர், கடவுள். அடுத்ததாக காந்தியோட அவரோட என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம். காந்தியடிகள் 2017 எக்ஸாம். காந்தியடிகள் தமிழகத்துக்கு வந்தபோதெல்லாம் அவருடைய மேடை பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா திருவி கல்யாணசுந்தரனார். அதை மறுபடியும் கேட்டிருக்காங்க. EO3 2022. காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவருடைய மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யார் அப்படின்னா திருவி கல்யாணசுந்தரனார். அடுத்து முத்துராமலிங்கனாரை பற்றி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. 2019 EO Grade 4 கேட்டிருக்காங்க. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்க யாரை பாராட்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க? முத்துராமலிங்கனார். ஸோ இது வந்து தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்கர் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். திருவி கல்யாணசுந்தரனார். அடுத்து தொழிலாளர் சங்கம் 2022 EO Grade 4 கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் நிறுவியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1918 நிறுவப்பட்டது. ஆனால் அது வந்து திருவிக்க அப்படிங்கிறது தான். இதில் ஆப்ஷனை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது வந்து வாடியா, அதே மாதிரி சிங்காரவேலர், திருவிக்க இவங்கெல்லாம் பல பேரோட முயற்சினால தான் அது நிறுவப்பட்டது. இங்கே வந்து திருவிக்க ஒரு பேர் இருக்குது, அதனால் நம்ம திருவிக்க அப்படிங்கிறத சரியாக எடுத்துக்கலாம். அடுத்தது சிறப்பு பெயர். அவருடைய சிறப்பு பெயர் என்ன நமக்கு தெரியும், தமிழ் தென்றல் அப்படிங்கிறது தான் அவருடைய சிறப்பு பெயர். 2012 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தமிழ் தென்றல்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா திருவிக்க. வழக்கம் போல் பொறுத்துக அப்படிங்கிற ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. 2014 நடந்த ஒரு எக்ஸாமில். திருவிக்கையோடைய இயற்பெயர் என்ன? இயற்பெயர் தான் திருவிக்க, திருவி கல்யாணசுந்தரனார். அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் தென்றல். அடுத்ததாக மறைமலை அடிகளில் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தனித்தமிழ் வித்தகர். ராபி சேதுப்பிள்ளை வந்து சொல்லின் செல்வர். இந்த செல்வருக்கு பதிலாக செல்வன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அனுமன். செல்வர் அப்படின்னு இருந்தால் அது ராபி சேது பிள்ளை. உவேசாவை தான் நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு அன்போடு அழைக்கிறோம். 2, 3, 4, 1ங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததாக 2016 VAO எக்ஸாம். அதே தான், சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது ராபி சேதுப்பிள்ளை. வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுக நாவலரை வர்திமார் கலைஞர் பாராட்டுவார். தமிழ் தென்றல் திருவி கல்யாணசுந்தரனார். தண்டமிழ் ஆசான், நன்னமிழ் புலவன், நன்னூல் புலவன், இது எல்லாமே சொல்லிட்டு அந்த மாதிரி யார் சொல்லுவா அப்படின்னா சாத்தனாரை வந்து இளங்கோவடிகள் சொல்லுவார். ஸோ தண்டமிழ் ஆசான் அப்படின்னு இளங்கோவடிகள் வந்து சாத்தனாரை பற்றி, சீத்தலை சாத்தனார் அவரை பற்றி சொல்லியிருப்பார். 4, 3, 1, 2ங்கிறது தான் சரியான விடை. அடுத்து மறுபடியும் அவங்களுடைய அடைமொழி பெயர்கள் 2017 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னு பாடிப்போம். அதே மாதிரி இன்னொரு பேர் அவருக்கு இருக்குது, தனித்தமிழ் இயக்க மறவர். உவேசா தமிழ் தாத்தா, ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர், திருவிக்க தமிழ் தென்றல். ஸோ 4, 1, 2, 3ங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பயணம் தொடர்பான அவருடைய கேள்வியில் 2014 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பயணம் அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக செலவு அப்படிங்கிற சொல்லை முதல்ல பயன்படுத்தினவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவி கல்யாணசுந்தரனார். பயணம்ங்கிற சொல்லுக்கு பதிலாக செலவு அப்படிங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தினவர் திருவிக்க. 2013 எக்ஸாம்லேயே அந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க, அது தொடர்புடையது. திருவிக்கவுடைய பயண இலக்கிய நூல் அப்படிங்கிறது என்ன? அவருடைய அந்த ட்ராவல் பண்ணி அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸை எழுதின நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு, எனது இலங்கை செலவு. ஸோ இதில் இலங்கை பயணம், இலங்கைக்கு நான் பயணமாக போகிறேன். ஸோ இலங்கை பயணம்ங்கிறதுக்கு பதிலாக தான் அவர் என்ன செஞ்சுருக்காரு, செலவு அப்படிங்கிறத அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறார். அதுதான் இந்த பயணம்ங்கிறதுக்கு செலவுங்கிறத பயன்படுத்தினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, திருவிக்க. அப்போ எனது இலங்கை பயணம் அப்படிங்கிறது தான் எனது இலங்கை செலவு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். இப்போ நான் கண்ட இலங்கை அப்படிங்கிறத யார் சொல்லியிருப்பா அப்படின்னா இலங்கை, யான் கண்ட இலங்கை அப்படிங்கிறது வந்து எழுதின நூல். எனது இலங்கை செலவு அப்படிங்கிறது வந்து செலவுங்கிறது தான் திருவிக்க எழுதின நூல். உலகம் சுற்றிய தமிழன் அப்படிங்கிறது AK செட்டியார் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து யான் கண்ட தமிழகம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு நாயுடுன்னு வரும். ஸோ நாயுடுவா, ஸோ அது வந்து டவுட்டில் இருக்குது. யான் கண்ட ஜப்பான் அப்படிங்கிறதும் அது ஒரு பயண இலக்கிய நூல் தான். அது ஒரு இடத்துல GD நாயுடுன்னு கொடுத்துருப்பாங்க, சில இடங்களில் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக தெரில. அடுத்ததாக தொழில் உரைநடை எழுதுவது எனக்கு தொழில் அப்படின்னு சொன்னவர்
அப்படிங்கிற அளவுக்கு உழைத்தவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். 2014 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. உரைநடை எழுதுறது தன்னோட தொழில் அப்படின்னு. இதேமாதிரி இன்னொருத்தர் வந்து தன்னுடைய தொழிலாக என்ன சொல்லியிருப்பார், தனக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோறாது இருத்தல் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லியிருப்பார். அவர் யார்? பாரதி. ஸோ தொழில் அப்படின்னு சொன்னது வந்து கவிதை எழுதுவது, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோறாது இருத்தல். ஸோ இது வந்து பாரதியாருடைய தொழில்களாக பாரதியாரே சொல்லியிருப்பார். ஆனால் உரைநடை எழுதுறதை தொழிலாக கொண்டவர் அப்படின்னு நம்ம பாராட்டுறோம் யாரை? திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து பூ. 2016 குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஷின். பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ அப்படின்னு கூறியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவிக்க சொன்ன பூக்களில் சிறந்த பூவாக எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்கலாம். பருத்தி பூ. ஏன்னா அதுதான் அந்த பூ வந்ததுக்கு அப்புறமும் நம்மளுடைய நூலாகி ஆடையாகி நம்மளோட மானம் காத்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையாக பருத்தி பூவை பற்றி திருவிக்க அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்து அவருடைய நூல்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல அவருடைய நூல் தமிழ்ச்சோலை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ திருவிக்க நூல்களில் வந்து உரைநடை நூல் எது, செய்யுள் நூல் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமிழ்ச்சோலைங்கிறது அவருடைய உரைநடை நூல் தான். ஸோ முதல்ல அதை பார்க்கலாம். 2012 எக்ஸாமில் கேட்ட கொஷின். பார்த்திபன் கனவு கல்கியோட நூல், தமிழ்ச்சோலை திருவிக்கையோடைய நூல், தேன்மலை சுரதாவுடைய நூல், கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்தோட நூல். ஸோ 3, 4, 1, 2ங்கிறதான் சரியானது. அடுத்து 2016 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மருமக்கள் வாழி மான்மியம் அப்படிங்கிறது கவிமணி எழுதிய நகைச்சுவை நூல். தமிழ்ச்சோலை அப்படிங்கிறது திருவிக்கையுடைய உரைநடை நூல். ரட்சணியன்னு வந்துட்டாலே அது எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, எச்.ஏ. கிருட்டினார் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரச்சனைய குரலும் அவர் எழுதுனது தான். தேன்மலை சுரதா 3, 1, 4, 2ங்கிறதான் சரியான விடை. அடுத்து அவருடைய சைவத்திரவு அப்படிங்கிற நூலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 2014 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணையை கண்டறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரமாமணிவருடைய நகைச்சுவை நூல் தான் பரமார்த்த குருகதைகள். தேவநேய பாவனருடைய நூல் தான் வந்து தமிழர் திருமணம். திருவிக்கவனுடைய நூல் தான் வந்து சைவத்திரவு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தமிழ்ச்சோலை அப்படிங்கிறதும் திருவிக்கவ நூல் தான். அது வந்து பெருஞ்சு தரனார்னு தவறாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பொருந்தாதது வந்து இதுதான், ஏன்னா இது திருவிக்கவுடைய நூல் தான். இப்போ தான் பார்த்தோம் நம்ம. அடுத்து 2013 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. அதே கேள்வி தான். வீரமாமுனிவர் பரமர்த்த குரு, தேவநேய பாவனர் தமிழர் திருமணம், திருவிக்க சைவத்திரவு தமிழ்ச்சோலை. ஆனால் இங்கே பெருஞ்சு தரனார்னு தவறாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுதான் பொருந்தாத இணை. அடுத்ததாக தமிழ் சுடர்மணிகள் அப்படிங்கிறது வந்து எஸ் வையாபுரி பிள்ளை எழுதின நூல். தமிழர் மதம் அப்படிங்கிறது மறைமலை அடிகள் எழுதின நூல். சைவத்திரவு இப்போ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், திருவிக்க எழுதின நூல். செந்தமிழும் கொடுந்தமிழும் அப்படிங்கிறது ஊரும் பேரும், அப்படி ரைமிங்காக இருக்கும் அவர் பேர்கள் எல்லாமே. செந்தமிழும் கொடுந்தமிழும், ஊரும் பேரும், இதெல்லாம் ராப்பி சேது பிள்ளையுடைய நூல்கள். 4, 1, 2, 3. அடுத்ததாக உரிமை வேட்டல் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆபரேட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஷின். திருவிக்க உடைய நூல் தான் இந்த உரிமை வேட்டல். ஊவேசா என் சரித்திரம் அப்படிங்கிறது அவருடைய தன் வரலாற்று நூல். பரிதிமார் கலைஞர் கலாவதி ரூபாவதின்னு அப்படி நாடகம் எழுதி அதிலே பெண்ணிடம் விட்டு நடிச்சிருப்பார். தேவநேய பாவனர் விண்ணிலே மண்ணிலே விண். ஸோ 3, 1, 4, 2ங்கிறதான் விடை. அடுத்ததாக பொதுமை வேட்டலும் திருவிக்கை ஏற்றிய பொதுமை வேட்டல் அப்படிங்கிற நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 430 பொதுமை வேட்டல். உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல் எல்லாமே அவருடைய நூல்கள் தான். அடுத்து முருகன் அல்லது அழகு. திருவிக்க எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அவர் எழுதின நூல் தான். முருகன் அல்லது அழகு, உரிமை வேட்டல், தமிழ்ச்சோலை எல்லாம் அவருடைய தான். சித்திரக்கவி எழுதினது யார்? பாரதி. சீட்டுக்கவி தான் வந்து பாரதி. இதில் பொருந்தாது வந்து சித்திரக்கவி தான். சித்திரக்கவி அப்படிங்கிறது தமிழில் கவிகள் சொல்லுவாங்க. ஆசுகவி, மதுரகவி, வித்தாரகவி, சித்திரக்கவி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த நாளையும் எல்லாமே தெரிஞ்சவங்க வந்து பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசுகவி, வித்தாரகவி, சித்திரக்கவி, மதுரகவி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரம் அப்படின்னா ஓவிய பாணியில் வந்து அந்த கவிதைகள் படிப்பாங்க. அதை தான் வந்து சித்திரக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க. திருமங்கை ஆழ்வார்லாம் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய பேர் வந்து சித்திரக்கவி படைச்சிருக்காங்க. இதில் பொருந்தாது அப்படின்னா சித்திரக்கவி தான். அடுத்ததாக தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் 2016 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. முதல் கொஸ்டினே வந்து திருவிக்க தான். அடுத்து தேன்மலை சுரதா, குழந்தை செல்வம் கவிமணி தேசிய விநாயகனார், இசை ஆயிரம் அப்படிங்கிறது ஜெயங்கொண்டார் எழுதுனது. ஸோ 3, 4, 1, 2ங்கிறது தான் சரியான விடை. அடுத்து இளமை விருந்து 2012 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. திருவிக்க எழுதின நூல் வந்து இளமை விருந்து. மு ராகவங்கையார் அவர் வந்து சேரன் செங்குட்டுவன். ஈரா ராகவங்கையார் அப்படிங்கிறது வந்து புவி 70 அப்படிங்கிறது. ஆர்வ நாவலர் வந்து பைபிள் மொழிபெயர்ப்பு. ஸோ 4, 1, 2, 3ங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததாக பொருளும் அருளும், கடவுள் காட்சியும் தாய்மானவர், இதுவும் அவருடைய நூல்கள் தான்.
ஆனால் இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா திருவுக்கவுடைய செய்யுள் நூல்கள் எப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த உரிமை வேட்டல் அவருடைய நூல், சைவத்திறவு, பொருளும் அருளும் அல்லது மார்க்சியமும் காந்தியும், கடவுட்காட்சியும், இந்த ஆய்மானவரும், இது 4மே திருவிக்கவுடைய நூல் தான். ஆனால் கேள்வி என்னென்னா செய்யுள் நூல்கள். செய்யுள் நூல்கள் அப்படின்னு கேட்டுட்டாலே திருவிக்கையுடைய செய்யுள் நூல்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வேட்டல்னு முடியும், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், அருகன் வேட்டல், கிறிஸ்தவ வேட்டல். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேட்டல் அப்படிங்கிற மாதிரி முடியும் அவருடைய செய்யுள் நூல்கள். அது போக இன்னொரு செய்யுள் நூல் என்ன அப்படின்னா பொருளும் அருளும். உரிமை வேட்டல் அந்த வேட்டல்னு முடிகிறதும் ப்ளஸ் பொருளும் அருளும்னு வரக்கூடிய அந்த நூலும் வந்து திருவுக்குடைய செய்யுள் நூல்கள். மற்ற எல்லாமே அவருடைய உரைநடை நூல்கள். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வேட்டல்னு வரணும் அவருடைய செய்யுள் நூல். ஒன்று வேட்டல் அப்படின்னு வரணும், பொதுமை வேட்டல், உரிமை வேட்டல், அருகன் வேட்டல், முருகன் வேட்டல். ஸோ இந்த மாதிரி வரணும். அதே மாதிரி இந்த மீதி இருக்கக்கூடிய எல்லாமே பொருளும் அருளும் வந்தாலும் அவருடைய செய்யுள் நூல் தான். மற்ற எல்லாமே வந்து அவருடைய உரைநடை நூல்கள். அப்போ 1, 3ங்கிறது தான் சரியான விடை. அடுத்து இதழ். திருவிக்க வந்து எந்த நாளிதழில் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசபக்தன், நவ சக்தி, இது எல்லாமே அவருடைய ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள். அடுத்து தென்றல் அப்படிங்கிறது யார் பணியாற்றிருப்பா? கண்ணதாசனுடையது தான் தென்றல் அப்படிங்கிற இதழ். இதேமாதிரி இந்தியாங்கிற சுதேசமித்திரன் இதில் வந்து ஆசிரியராக பாரதியார் வந்து பணியாற்றியிருப்பார். ஸோ இதுதான் இதழ் பற்றி கேட்டிருக்காங்க 2013 எக்ஸாமில். அடுத்து அவருடைய பிறப்பு இறப்பு தொடர்பான ஒரு கேள்வி 2013 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. திருவிக்க பிறந்த துள்ளம் அப்படிங்கிற ஊர் தற்போது எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்டலம். அவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா சென்னையை அடுத்து உள்ள தண்டலம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். இது கிட்டத்தட்ட போரூருக்கு மேற்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்னையில் போரூர் அப்படிங்கிற இடத்துக்கு மேற்கே இப்போ இருக்குது, அதை இப்போ தண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவருடைய பேர் தொடர்பான ஒரு கேள்வி 2023 எக்ஸாம் அசிஸ்டன்ட் ஜெயிலரில் கேட்டது. திருவிக்க கல்யாண சுந்தரனாரில் இந்த திரு அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா திருவாரூர் அப்படிங்கிறது அவருடைய அப்பா ஊர், வீங்கிறது விருத்தாச்சலனார் அவருடைய அப்பா பேர், கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறது அவருடைய பேர். அது 2016 குரூப் 2A எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறது சுருக்கம் தான் திருவிக்க, அது சரி. அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள துள்ளம் என்ற ஊரில் திருவிக்க பிறந்தால் இவ்வூர் தண்டலம் அழைக்கப்படுது. துள்ளம்ங்கிற ஊரை தான் இப்போ தண்டலம்னு சொல்கிறோம், அது சரி தான். ஆனால் அது திருவாரூர் மாவட்டத்தில் இல்லை, அது வந்து சென்னையில் இருக்குது. ஸோ திருவாரூருங்கிறது வந்து அவருடைய அப்பாவுடைய ஊர். அவர் பிறந்தது வந்து சென்னையில் உள்ள துள்ளம் அப்படிங்கிற சிற்றூர், அது தண்டலம் அழைக்கப்படுது. அப்போ 2வது தவறு. மனித வாழ்க்கை காந்தியடிகள் அப்படிங்கிறதுக்கு இளங்கோவடிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், முருகன் அழகு, பெண்ணின் பெருமை, பொதுமை வேட்டல், இதெல்லாம் திருவிக்க கேட்டிருந்தார். இங்கே இளங்கோவடிகள் அப்படின்னு கொடுத்தது தவறு. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படிங்கிறதான் சரி. அடுத்து தமிழ் நடையில் எளிமையை பூத்தியதுனால இவரை தமிழ் தென்றல் அப்படின்னு நம்ம சிறப்பிக்கிறோம். 4 ரைட். அப்போ 1, 4 சரி. ஆனால் இங்கே பொருத்தமற்றவை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இடையில உள்ள 2 தான் பொருத்தமற்றவை, 2, 3 பொருத்தமற்றவை. அடுத்து 2016 குரூப் 4 நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டோம். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படிங்கிறது யார் நமக்கு தெரியும். ஸோ அவருடைய கேள்வி என்னென்னா இந்த கூற்றுக்கு உரியவர் தமிழ் மூச்சை விட்டு விட்டு சென்ற நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கூற்றை சொன்னவர் தமிழை விட்டு சென்றது எப்போ அப்படின்னா 1953 செப்டம்பர் 17. அப்போ இதில் அவருடைய கூற்றும் தெரியணும், அவருடைய மறைவு தினமும் தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டினை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் திருவிக்க பற்றி கேட்ட 41 கொஸ்டின்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் திருவிக்க. ஸோ இதோட நம்ம 29 தமிழறிஞர்கள் வீடியோ பார்த்துட்டோம். அடுத்து 30வது தமிழறிஞர்கள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.